அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. இந்துக்களே, நீங்கள் மதரசாவில் சேர்ந்துடாதீங்க. மதரசாவில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை யார் சொல்லியிருக்காருன்னா, இந்திய அளவில் பாட புத்தகங்களை தயாரிக்கக்கூடிய அதனுடைய பொறுப்புதாரராக இருக்கக்கூடிய பிரியங்கா அப்படிங்கிறவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க எக்ஸ் சமூக வலைதளத்தில். இதை இந்து பத்திரிக்கை, சமீப காலமாக இந்து பத்திரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த அம்மா என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிவோம். இந்த இந்து பத்திரிகை சமீப காலமாக அவங்க கட்டுரை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாக இருக்குது. பங்களாதேஷ் நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையில் முஸ்லீம்கள் பாதுகாவலாக இருந்தாங்க பள்ளி இது கோயிலுக்கு அப்படிங்கிற சம்பவம் எல்லாரும் நாடறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம். இதில் சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்தது, அதை நம்மளே கண்டிச்சிருந்தோம், எல்லோரும் கண்டிச்சிருந்தாங்க. ஆனால் இந்து பத்திரிகை எழுதுகிறாங்க, இந்துக்கள் கோயிலை காப்பாற்றிய இந்துக்கள் உண்மையில காப்பாற்றிருப்பாங்க, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை நடைபெறும் போது எப்படி எழுதணும், சமரசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுவாங்க. இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி பத்திரிகை எழுதுவாங்க, அதுதான் பத்திரிகை தர்மம், அது அழகான விஷயம் கூட, அதை நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் அதுக்கு மாற்றமாக இவங்க எழுதுறாங்க. அதே மாதிரி துருக்கி நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது, அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத பற்றி பெரிய ஒரு ஆர்டிக்கிளே இந்து பத்திரிகை எழுதப்படுது. அந்த இந்து பத்திரிக்கையில இன்னைக்கு பிரியங்காங்கிற இவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு போட்டு என்னன்னா, அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய மதரசா பாடசாலைகள்ல என்ன கல்வியை சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களுக்கு ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன புஸ்தகம் பார்த்தீங்களா, அது என்ன குறைன்னு சொல்லணும்ல, இப்படி ஒரு குறை இருக்குது அப்படி ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் என்ன சொன்னாங்க, சேமாக இருக்குங்கிறாங்க. சேமாக தான் இருக்கும். நீங்கள் பாகிஸ்தான் எடுத்து பார்த்தாலும் சரி, பங்களாதேஷ் எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கிலாந்து எடுத்து பார்த்தாலும் சரி, இந்தோனேசியாவில் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்தியாவில் எடுத்து பார்த்தாலும் சரி, குரான் சேமாக தான் இருக்கும். அப்போ இது மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு என்ன புகார் அப்படின்னு தெரிவிக்காம மொட்டை ஒரு கருத்தை போடுறது அபாயகரமானது, பாதிப்பானது அப்படின்னு இந்தமா போடுறாங்க. இதனால இந்துக்களே நீங்கள் மதரசாவில் சேர்த்துறாதீங்க, அங்கே அடிப்படை கல்வியை போதிக்கிறாங்க, மதவாத கல்வியை போதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நச்சு கருத்தை, ஒரு சமூகத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு கருத்தை இல்லைங்களா. கர்நாடகாவில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் என்ன கல்வியை கொண்டு வராங்கன்னு சொன்னால், திப்பு சுல்தான் அவர்கள் தியாகத்தை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பெரியார் அவர் செஞ்ச முற்போக்கு சிந்தனை அதை எடுத்துட்டு சாவர்கருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஊற்றுக்கணாருக்குரிய சாவர்கர் ஆங்கிலம் 9 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து 60 ரூபா சம்பளம் வாங்கினாரு. எதுக்கு சம்பளம் வாங்கியிருப்பாரு அவங்கள்ட்ட? எதுக்கு ஒருத்தன் சம்பளம் கொடுப்பான்? விசுவாசமாக தானே கொடுப்பான், ஏதோ வேலை பார்த்து தானே கொடுப்பான். அப்போ இவர் என்ன வேலை பார்த்துருப்பாரு, யாருக்கு எதிராக வேலை பார்த்துருப்பாரு, யாருக்கு ஆதரவாக வேலை பார்த்துருப்பாரு? உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இதை பார்க்கும்போதே. அப்படிப்பட்ட சாவர்கர் அந்தமான் சிறையில் 1910-11 வாக்கில் இருக்கும்போது எல்லா பகுதியும் அடிச்சுட்டாங்களாம். போகிறது வழியே இல்லையா. ஒரு பறவை வந்துச்சா புல், அந்த பறவையில் ஏறி டெய்லி இந்தியாவுக்கு வந்துட்டு போவாராம். இதை மாணவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றுறாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலங்க, அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இதே பாட புத்தகத்தில், அந்த சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் ஒருத்தர் எழுதுறாங்க, புரட்சி கழகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் புரட்சி கழகம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அதில் என்னன்னு சொன்னால் இது மாதிரி சாவர்கர் பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை காட்டுறாங்க. அந்த ஆர்டிக்கலை காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, 1857 நடந்த அந்த முதல் இந்திய போருக்கு, அதாவது ஆங்கிலேயருக்கு தான் நடந்த முதல் போரே இதுதான். அதாவது ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இதே தான். இது நடக்கிறது காரணம் யாருன்னா சாவர்கர் அப்படின்னு எழுதுறாங்க. ஆனால் அந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 அப்படிங்கிற புஸ்தகத்தில் சாவர்கர் எழுதும் போது அது முஸ்லீம்கள் தான் மிகப்பெரிய பங்கு வச்சிருக்காங்க சாவர்கர் சொல்றாரு. ஆனால் அதுக்கு நேர் மாத்தமா அந்த 1857 எல்லா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் பகதூர் ஷா ஜாஃபர் தலைமையில் ஒன்றிணைங்கிறது காரணமே சாவர்கர்ங்கிறார். சாவர்கர் எப்போ பிறந்தாரு? 1886 பிறந்தவர் அவர். இது எப்போ நடந்தது? 1857 நடந்தது. இப்போ எப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நடக்கிறாங்க. இது அந்த அம்மா கண்ணுக்கு தெரியலையாங்க, கருத்துக்கு கண்ணுக்கு தெரியல. இது அவங்க எது தெரியும், மதுசால் இப்படியெல்லாம் எழுதுகிறார்கள் அப்படியெல்லாம் எழுதுகிறார்கள், நீங்கள் உஷாராயிருங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்து மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் படிங்க. குரானை போய் படித்தா யாரும் தடுக்க மாட்டாங்க, தடுக்கக்கூடாது. ஏன்னா குரான் எப்படி சொல்லி காட்டுனா, குதல் நின்னா பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த திருமறை குரான் மனிதர்களுக்கு இது நேரான வழியை பிரித்து அறிவித்து காட்டும், நீங்கள் போய் படிங்க பாருங்க அப்படின்னு திருமறை குரான் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரானை நீங்கள் படிக்கிறனால யாராவது உங்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, முஸ்லீம்களால் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க தவறாக சொல்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதை படிக்கிறனால காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி கொள்கை வச்சிருக்கிறாங்களே, அது மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஆனால் நீங்கள் போய் பார்க்கலாம், படிக்கலாம், அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பாடசாலையெல்லாம் நவீனமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு மோடி சொன்னாரா இல்லையா, யோகி சொன்னாரா இல்லையா? உத்தரப்பிரதேச 7442 மதரசாக்கள் இருக்குது, அதான் நவீனமயமாக்க போகிறோம்
நாங்கள் வந்து சயின்ஸோட குரானை சேர்ந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்து அங்கே 21,000 கோடி ரூபா சம்பள பாக்கி வச்சு எல்லா பட்டம் பெற்றவங்களுக்கு கூட ஒரு 3,000 ரூபா சம்பளம், பிஹெச்டி பண்ணவங்களுக்கு கூட ஒரு 3,000 ரூபா சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் தெரியாம ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்றாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லல. அது இந்து பத்திரிகை எழுதுறான்னா இப்பதான் மக்கள் புரிந்து கொள்ளணும், இஸ்லாமிய அல்லாத சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு வெறுப்பு பிரச்சாரம். இப்படி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறதுனால தான் பரவரா வந்து மாணவர்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஹிஜாப் பிரச்சனையா இருக்கட்டும், அதை தாண்டி வரக்கூடிய என்ன பிரச்சனையா இந்த உதய்பூர் கலவரம், இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரமா இருக்கட்டும், இது போன்ற விஷம பிரச்சாரம் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த மாதிரி விஷம பிரச்சாரம் செய்யறவங்க மக்கள் விலகி இருக்கணும். அதே மாதிரி நன்மையான செய்திகளை மக்கள் அறிந்து கொள்ளணும். குரான் நீங்க படிங்க, தாராளமா கேளுங்க. உங்க அருகாமையில் இருக்கு எந்த பள்ளிவாசல் இருக்கோ, பாடசாலை இருக்குதோ, இல்லை முஸ்லீம் இருக்காங்க, நீங்க போய் கேளுங்க. கண்டிப்பா நீங்க குரானை தொடலாம், படிக்கலாம், பார்க்கலாம். உங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு ஒரு அட்வைஸா அல்லது ஒரு ஆர்வம் ஊட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுறோம். இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.